ஓகே, மெட்டால லீட் ஜெனரேட் பண்றோம். ஆனா அந்த லீட் வந்து ஒரு குட் லீடா இல்ல பேட் லீடானு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த 3 விஷயத்த கண்டிப்பா பாருங்க. நம்பர் 1, ஒரு லீட் உங்களுக்கு ஜஸ்ட் நேம் அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்தாங்கன்னா அது வேலிடான லீட் கிடையாது. அவங்க ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக் ஃபார்ம் ஃபில் பண்றாங்க, அவ்வளவுதான். அதுக்கு பதிலா அவங்க பிசினஸ் பத்தி உங்க ப்ராடக்ட்டுக்கு ரெலவென்டான இன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்குறாங்கன்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேளுங்க. சோ உங்களோட ரீல் ஃபார்ம்லேயே குவாலிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாங்க வந்து எங்களோட இன்ஸ்டாகிராம் கோர்ஸ்க்கு லீட் ஜெனரேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்க பிசினஸ் கரண்ட்லி இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு ஆர்டர் ஜெனரேட் பண்ணுது, எவ்வளவு ஆர்டர் ஜெனரேட் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க, பிசினஸ் ரெவன்யூவோட கோல் என்ன, இந்த மாதிரியான பிசினஸ் ரிலேட்டட் क्वेश्चंस நாங்க கேட்போம். ஏன்னா அதுதான் எங்களுக்கு வந்து எங்க கோர்ஸ் ரெலவெண்டா இருக்குன்றதுனால. சோ இந்த மாதிரி நீங்க உங்க பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி क्वेश्चंस ஆட் பண்ணுங்க. நம்பர் 1. நம்பர் 2, ஒரு லீட் வந்து உங்களுக்கு வராங்க அப்படின்னா அவங்க எத்தனை ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ ஜஸ்ட் லைக் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க, அதுவும் ஆட்டோமேட்டட் மெசேஜ், அதுக்கு மேல வந்து பெருசா எனக்கு எதுவும் இல்ல, ஆர் ஜஸ்ட் ரேண்டமா நிறைய கால்ஸ் வருது, பட் அந்த கால்ஸ் வந்து ஒரு சேலுக்கு லீட் ஆகல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது அகைன் ப்ராப்பர் லீட் கிடையாது. பட் இன்ஸ்டெட் ஃபர்ஸ்ட் அவங்க டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அண்ட் தென் அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணட்டும். ஏன்னா இப்படி பண்ணும்போது அவங்க ஒரு ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டு அண்ட் தென் எஃபர்ட் போட்டு செகண்ட் ஸ்டெப் போறாங்க. சோ ஒரு லீட் சீரியஸா இருந்தா மட்டும்தான் அதை பண்ணுவாங்க. சோ இப்படி பண்ணி உங்களுக்கு அந்த லீட் வருதா அப்படின்னு பாருங்க. மூணாவது, ரொம்ப 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 முக்கியமா, இப்படி ஒரு லீட் நீங்க ஜெனரேட் பண்றீங்க அப்படின்னா அந்த லீட் வந்து உங்க கூட என்கேஜ் பண்ணணும். சோ உங்க ஜஸ்ட் லைக் வந்து தென் உங்களை போஸ்ட் பண்றாங்கன்னா அது யூஸே இல்லை இல்லையா? சோ வந்து ஓப்பன் ரேட்ஸ், அவங்க மெசேஜ் சென்ட் பண்றீங்கன்னா அவங்க பாக்குறாங்களா, இமெயில் சென்ட் பண்றீங்கன்னா இமெயில் ஓபன் பண்றாங்களா, அந்த மாதிரியான இதெல்லாம் முக்கியமா செக் பண்ணுங்க. சோ ஒரு லீட் வந்து காஸ்ட் கம்மியா ஜெனரேட் பண்றோன்றது முக்கியமான விஷயம் கிடையாது. கரெக்டான லீட, ஒரு குட் லீட கம்மியான காஸ்ட்ல ஜெனரேட் பண்றோன்றதா முக்கியம். சோ இந்த மாதிரி ஹை குவாலிட்டி லீட்ஸை இந்த காஸ்ட்ல நீங்க ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தமிழ் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்க. மெட்டா ஆட்ஸ் பத்தி இன்னும் நிறைய கண்டென்ட் ஆன் த வேல இருக்கு உங்களுக்கு.